ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த நாள் போட்ட வீடியோவுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்து அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. நன்றி சொல்லு, எல்லாருக்கும் நன்றி சொல்லு. கும்பிடு கும்பிடு கும்பிடுமா. எல்லாருக்குமே நன்றி. இப்போ எங்கே கிளம்பியிருக்கிறோன்னா, நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு தான் போகிறோம். காலையில் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்துட்டு 12 மணி ஆயிடுச்சு. எப்படியுமே டைம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பூஜை முடிஞ்சிருக்கும். நம்ம போகிறது வேஸ்ட்டு. நம்ம போனால் பூஜையை அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் நான் போகிறேன். இப்போ 6 மணிக்கு பூஜை நடக்கும். நம்ம அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். மணி இப்போ 5:30 மணி தான் ஆகுது. பூவா வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஸ்பைன் சொல்லியிருந்தோம். நான் வேண்டாம், நான் வந்து பூவாக்கோசரம் சாய்பாபா கோயிலுக்கே போகிறேன். இங்கே பாருங்கள், பூவாக்கு பாருங்கள், ஜடை போட்டுட்டேன். ஜடை போடுறதுக்குள்ளே பாருங்கள் எப்படி அதுக்குள்ளே ஆயிடுச்சுன்ட்டு. முடி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. பூவாக்கு வந்துட்டு டிசம்பர் மாதம் போயிட்டு ஊருக்கு போயிட்டு பூவாக்கு வந்துட்டு மொட்டை போட்டுறலாம். தமிழ்நாட்டு சாமிக்கு தாங்க பூவாக்கு மொட்டை போடணும். எனக்கு ரொம்ப வயிறு வலி. எனக்கு இதோட 3வது நாள் எனக்கு செம்மையாக வயிறு வலிச்சிட்ருக்கு. சரியாக மாட்டேங்குது. வயிற்றில் புண்ணு தான் இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு கை வலிக்குது. இதனால் வயிறு வலிக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப குடிச்சு போயிட்டேன் நிஜமாலுமே. சரி பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க போகலாம். முடியல, எனக்கு ரொம்ப வலியோட தான் நான் போகிறேன். செப்பலை கட்டி போட்டு வா. போ, செப்பலை கட்டு வா. போ, முத்த காட்டு. முத்த காட்டு. வா, அங்கே கிளம்பிட்டோம். இப்போவே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு. பூவா கூட வந்துட்டு அண்ணி வந்து கொண்டு போக வேண்டான்னாங்க. ஏன்னா இப்போல்லாம் நைட் டைமில் ரொம்ப அழுகுறான். எதனால் அழுகுறான்னே தெரியல. நான் கோயிலுக்கு போகிறதே அவனுக்காக தான் போகிறேன். தோனி எங்கேயோ போயிடுச்சு. ஏதோ உட்காந்துட்டு இருந்தோம் பைக்கில். எங்கே போச்சுன்னு தெரில. ஃபோன் அடித்தேன் எடுக்கலை. அண்ணி போய் கூப்பிட போனாங்க. என் பக்கத்து வீட்டுக்கு தான் போயிருக்கும் போல். ரெண்டு நாளாக மழை பெய்யலை, பனி பெஞ்சிட்ருக்குது. அது எப்படின்னா பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சான்னு தெரில. ஆனால் பனிக்காலத்துக்கெல்லாம் இங்கே சுத்தமாக இருக்க முடியாது. ரொம்ப குளிர் அடிக்கும். நைட்டுமே பனி பெய்யுது. ரொம்ப குளிர் தானே இப்போ நைட்டெல்லாம். விடிய காலையில் பார்த்திங்கன்னா விடிய காலையில் வந்துட்டு மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் மழை இல்லை, ஆனால் பனி தான். தோனி வந்துருச்சு. நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு சாயப்பா கோயிலுக்கு போகிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எனக்குமே இப்போ கொஞ்ச நாளாக உடம்பு முடியாமல் இருந்துச்சு. சாய்க்குமே உடம்பு முடியாமல் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் சாயப்பா கோயிலுக்கு நான் போயிட்டு போன வாரமும் போனேன், இந்த வாரமும் போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரம்லாம் போகவே இல்லை. கொஞ்சம் எனக்கு ஆறுதலாகவும் இருக்கும். கோயிலுக்கு போனது கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். அதனால தான் போகிறேன். இங்கே நான் வேறு எங்கேயுமே நான் போகவும் முடியாது. எங்கேயும் கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க. நம்ம ஊரில் ஃபங்க்ஷனுக்கு, காது குத்து, கல்யாணம் அந்த மாதிரின்ட்டு நிறைய நம்ம போகலாம். ஆனால் இந்த ஊரில் அப்படி இல்லை. போனால் கோயிலுக்கு தான் போகலாம். வேறு எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வேறு எங்கேயும் இல்லை. நம்மளெல்லாம் எதுக்குமே நம்ம இன்வைட் பண்ண மாட்டாங்க. இங்கே உள்ள பொண்ணுங்களுமே பொண்ணுங்களில் கல்யாணம் ஆனவங்க யாருமே போக மாட்டாங்க. கோயிலுக்கு மட்டும்தான் போவாங்க. சாமி தான். அதனால் நான் என் சாயப்பா கோயிலுக்கு தான் நான் போகிறேன். வியாழக்கிழமை நான் கண்டினியூஸாக போயாகணும். இந்த ரோடு ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது. இன்றைக்கி பரவாயில்ல, கூட்டமே இல்லை. அப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் எல்லாம் 2 சைடுமே மாடு நிறையா நிற்குங்க. எனக்கு பயமாக இருக்கும். இந்த மாடு, நாய், தெரு நாயெல்லாம் கண்டிப்பாக கடிக்கும். அதுவும் இந்த மாடு இருக்குல்ல, நடு ரோட்டில் நிற்கும் பாருங்கள். சும்மாவே நிற்கிது பாருங்கள், கட்டி போடவே இல்லை. இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது. பைக்கில் போய்கிட்டு குத்திருமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப பயப்படுவேன். மாட்டுக்குமே சரி, நாய்க்குமே சரி. ஏன்னு நாய்க்கு பயப்படுவேன்னா, நான் சின்ன வயசில் என்னை வந்துட்டு ஒரு 7 வயசு இருக்கக்குள்ளே நான் வந்துக்கினேன். ஒரு 4 நாய் என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ஒரு முந்திரி காடுன்னு எங்கள் ஊரில் இருக்குது. அந்த முந்திரி காட்டில் போட்டு என்னை நல்லா போட்டு வேணுங்கிறது கடித்து கொண்டுட்டு போயிட்டு என்ன. அதிலேருந்து எனக்கு நாய்னா பயம். சின்ன குழந்தைங்கள தெரியுமில்ல, நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போ வரையிலும் தெரு நாயெல்லாம் வந்துச்சுன்னா குழந்தைங்கள விடாது. அதேமாதிரி தான் எங்கள் ஊர்லேயுமே சரி. நான் ஒரு 7 வயசு இருக்கக்கூட்டி நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கக்குள்ள 4 நாய் தூக்கிட்டு போயிட்டு என்னை காட்டுக்கு தூக்கிட்டு போய் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழித்து என்னை உடம்பெல்லாம் காயமாக்கிட்டு
சாயப்பா கோயில் வந்துருச்சு பாருங்கள். பூஜை நடக்கலை, நான் வந்துட்டேன். அதுக்காட்டியும் நான் வந்துட்டு நான் 10 நிமிஷம் இருக்குது. நான் இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து நான் பூஜை அட்டன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு எப்பயுமே இடையில தான் நான் வருவேன். தோனி வந்துட்டு விளக்கு ஸ்வீட்டு பூ வாங்க போயிருக்கு. நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு வெளியில் நின்று தீபமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போவேன். அழகாக உட்காந்துருக்காரு. இங்கே எல்லாருமே தீபம் போட்டிருக்காங்க பாருங்கள். மகாராஜிக்கு ஜெய். କାମ ଅଛି ଅର୍ଜେଣ୍ଟ କାମ ତାହେଲେ ବାବାଙ୍କୁ କହିକି ଆପଣ ଯାଇପାରିବେ ଯଦି ସମୟ ଅଛି ଆପଣ ବସିବେ ଶ୍ରୀ ସଚ୍ଚିଦାନନ୍ଦ ସଦ୍ଗୁରୁ ସାଇନାଥ ମହାରାଜ की जय पन्नाक बंदे जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय பூஜை முடிஞ்சிருச்சு. ஒரு 1/2 hour நடக்கும். நான் வீடியோ எடுக்க முடியாது. ஃபோன் சைலண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே பாருங்கள், சாயப்பா பாருங்கள் பல்லாக்கு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பல்லாக்கில் தூக்கிட்டு வந்து ஊர்வலம் போவாங்க. இன்றைக்கி அதுமாரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து சீரடியில் வந்துட்டு சாயப்பாவை தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஒடிசாவிலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒடிசாலும் இல்லை, எல்லா கோயிலுமே பண்ணுவாங்க. சாயப்பா கோயிலில் கூட்டம் மாதிரி எந்த அளவுக்கு இருக்குது. ஈவினிங் டைம் தான் இங்கே கூட்டமாக இருக்கும். மதியம் காலையில் வர்றாங்க, அந்த அளவுக்கு இருக்காது. ஈவினிங் டைம் வந்தால் வந்துட்டு இந்த மாதிரி சாயப்பா ஊர்வலம் கூப்பிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால தான் பாதி பேர் மேக்ஸிமம் வருவாங்க. நான் வந்துட்டு மதிய டைமே போயிட்டு வந்துடுவேன். நைட் ஆகிடும், எனக்கு 7:30-8 மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. தோனி சுற்றிக்கிட்டு தான் நான் போகிறேன். தோனி பூ அழைச்சிட்டு போகுது பாருங்கள். நான் வந்துட்டு பூவா காலன்னு தேடினேன். தோனி வந்துட்டு வச்சுருந்துச்சு. இருந்தாலுமே நான் அங்கே தான் இருப்பாங்கன்னு பார்த்துட்டு வரும்போது பார்த்தா எனக்கு முன்னாடி 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. பூவா வந்துட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதனால தான் நடக்க கூட்டிகிட்டு போகுது. இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயர் பூஜை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், நைட் டைமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே அழகாக ஜொலிக்கிறாரு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. போக பாருங்க, எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன் தூக்கிக்கன்னேன். ஏன்னா கீழே வந்து தண்ணி நிற்கிது, அதனால் தூக்கிக்க அப்படின்னேன். நாங்களுமே சரி சுற்றிட்டு வந்துட்டோம். சுற்றிட்டு வந்து தோனி வந்துட்டு நான் போகிறேன்ட்டு, ஏன்னா பூஜையெல்லாம் தான் அட்டன் பண்ணாது. நான் பெட்ரோல் போட போகிறேன்ட்டு போயிடும். சாமி கும்பிடுவான்னு அந்த மாதிரிலாம் ரொம்ப எல்லாம் கும்பிடாது. பெட்ரோல் போட போகிறேன்னு போயிட்டேன்னா பூவா வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எவ்வளோ தெரியுமா, இந்த 1/2 hour நான் வந்துட்டு சாமி கும்பிடவே விடலைன்னு ரொம்ப சேட்டை பண்ணோம். ஓடிக்கிட்டே இருந்தேன். எல்லாருமே வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தேன். எல்லார்கிட்டமே போய் வம்பளத்துட்டு இருந்தான். அங்கே பாட்டு ஓட விட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான் பூவா. இங்கே பாருங்கள், சாயப்பா வந்துட்டு பல்லாக்கு தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாம் நிற்கிறாங்க. தூக்கிட்டாங்க. நல்ல வேளை நான் வந்து சுற்றிட்டு வந்துட்டு பார்த்துட்டேன். உட்காந்துருக்காரு. பெட்டு தலகாணி தான் ரெடி பண்ணாங்க. நான் பார்த்துட்ருந்தேன். ரெடி பண்ணி இது வந்து எங்கே தூக்கிட்டு ஊர்வலம் போவாங்கன்னா இந்த ஊருக்குள்ளே தான் சுற்றிட்டு போவாங்க. வந்துட்டு அவங்க பின்னாடி நம்ம போகிறோன்னா போகலாம். நம்ம வந்துட்டு போக முடியாது. நமக்கு வந்துட்டு வீட்டுக்கு வேறு போகணும், இருட்டாயிடும். தூக்கிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நிஜமாலுமே. இது வந்து சீரடியிலுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. சாயப்பா போயிட்டாரு. நாங்களுமே போக போகிறோம். பிரசாதம் கொடுப்பாங்க எப்போவுமே. ஆனால் இந்த டைம் கொடுக்கல, என்னன்னு தெரியல. கொடுத்தாங்களா என்ன எனக்கும் தெரியல, நான் கவனிக்கலை. சரி ஓகே, நம்மளும் கிளம்பலாம். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போகலான்னு நினச்சேன். நானும் உட்காரவே இல்லை. சுற்றிட்டு வந்து உட்காரல, அப்படியே நின்றுட்டே கிளம்பிட்டேன். தோனி வேறு வந்துட்டு போகலாம் அப்படின்னது. இப்போது 7:30 மணி ஆயிடுச்சு. போக நம்ம சாப்பாடு கொடுக்கணும். சரி நானும் கிளம்பிட்டேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க பாருங்களேன்.
தோனியும் பூவாவும் போயிட்டாங்க. அங்கே போய் பைக்கில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி போகலாம். எனக்கு போகிறதுக்கு மனசில் என்னென்னு தெரியல. ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் தோனியும் கூப்பிட்டுட்டே இருந்துச்சு போகலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போகிறேன். செப்பலை நான் வந்துட்டு எங்கே விட்டேனே தெரியலை. அதான் தேடிக்கிட்டு வேற இருந்தேன். நான் வந்துட்டு பைக்கிட்ட தான் செப்பலை நிப்பாட்டினா அது வந்து பைக்கு பெட்ரோல் போட போகிறேன்ட்டு எடுத்துகிட்டு வேறு இடத்துல போட்டுட்டு போலாமா வா வா போலாமா போகிறோம். இங்கே வந்துட்டு ஒரு வளையல் கடையில் நிப்பாட்ட சொன்னேன். வளையல் வாங்கலான்னு. ஏன்னா வளையல் தீபாவளி வர வருது. வளையல் போடலான்ட்டு நினச்சேன். இங்கே வந்து வளையல் தான் ரொம்ப ஃபேமஸ். வளையல் எல்லாருமே கை நிறைய போட்டுக்குவாங்க. சரி நம்ம வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த கலரில் ரெட் கலரில் எனக்கு வந்து வளையல் உடஞ்சி போச்சு இருந்துச்சு. ரொம்ப பழசாக போயிட்டுனா போடக்கூடாது. நம்ம அடிக்கடி வளையல் மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி தாலி கயிறு நம்ம மாற்றுவோம், இந்த வளையல் தான் இங்கே தாலின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தாலி கயிறு வந்துட்டு அடிக்கடி மாற்றிட்டே இருப்போமா, கொஞ்சம் தேஞ்சிருச்சுன்னா அதுமாரி வளையலுமே நம்ம வந்து பழைய வளையல் போடக்கூடாது. வளையல் வந்து புதுசாக போடணும். அப்புறம் பானிபூரி கடைக்கு தான் போனது. ஆனால் பானிபூரி கடைக்கு தான் போனதுன்னு எனக்கு தெரியாது. வேறு ரூட்டில் வந்துச்சு. நான் எங்கே போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே தான் பானிபூரி சாப்பிட்லான்னு தான் சொல்லுச்சு. நான் வேண்டான்னுட்டேன். நீ மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னேன். நானும் போவாமல் இருக்கிறேங்க அப்படின்னேன். போகாமே வந்துட்டு தூங்குறான். லைட்டாகவே அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அது மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்துச்சு. சாப்பிடலை. அது பார்சல் தான் வாங்கிட்டு வந்துச்சு. ரொம்ப லேட் ஆகிட்டு அதனால் பார்சல் பாருங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. இது பானி, இது பூரி. எனக்கு வந்துட்டு இதில் இந்த பூரியை மட்டும் தான் சாப்பிட்டேன். அந்த பானி உருளைக்கிழங்கு சாப்பிடலை. என்ன தண்ணி சுத்தமாக செய்வாங்களா, சுத்தமான தண்ணியானு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் சாப்பிடலை. இங்கே வந்து அண்ணி வந்து ஸ்வைன் இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு தருவாங்க பானிபூரி. நல்லாயிருக்கும். எனக்கு வீட்டில் செய்கிறது நல்லா விரும்பி சாப்பிடுவேன். கடையில் சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இந்த கருப்பு மணி தான் நான் வாங்கினேன். ஏன்னா நான் கழுத்தில் போட்டுக்கிறது கொஞ்சம் தேஞ்சிருச்சு. அதனால தான். அது வந்து வளையல் நான் வாங்கலை. வளையல் பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தது. அதனால் நான் வாங்காமல் வந்துட்டேன். மணி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.